வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் கொடுமைகள். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது டிவிகேல ஜாயின் பண்றதுக்கு, பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? சொல்ல முடியாது சார். விஜய் சார் வந்து சப்போஸ் ஓப்பனா பேசினா நான் கண்டிப்பா வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். விஜய் சார் கூப்பிட்டா நீங்க கண்டிப்பா அவரே வந்து டைரக்டா கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா போவேன். இவரை முதல்ல இன்டர்வியூ எடுத்தது யார் சார்? சார் இவனை புலந்தோம்னா நாட்டுல இவனை மாதிரி வரக்கூடிய எவனும் வளர்த்து விட மாட்டாங்க. 6 படம் தான் பண்ணிருக்கேன் இந்த 9 வருஷத்துல. பட் ஐ கான்ட்ரிபியூட்டட் so much to the industry. என்னை பெருமையா சொல்லிக்க மாட்டீங்க. தம்பி கரெக்டா புடிச்சிட்டாரு. ஐயோ இது வேற மாதிரி இருக்கே. வழக்கம் போல தான் இன்ஸ்டாகிராமை நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம கண்ணில் மாட்டின இன்ட்ரெஸ்டிங்கான, அமானுஷியமான, ஃபன்னியான ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் தான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். வரிசையா பார்த்துடலாமா? இன்னைக்கு எடுத்த உடனே இவங்களா இது சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியமா? ஹியூமன் ஹேட்டர்ஸ்னு சொல்ற அளவுக்கு நான் என்ன பேசுறேன்? அதான் நீங்க வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு குழந்தைங்களை கடிச்சு கொதற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? குழந்தைகளை நாய் கடிச்சு கொதற வரைக்கும் பெற்றோர்கள் எங்க போனீங்க? அப்படின்ற மாதிரி நான் என்ன சொல்றேன், நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு நோய் வருது நம்ம ஊர்ல. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. காலரா, நம்மளும் வந்து பல நோய்களை கடந்துதான் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. ஒரு பதில சொல்றதுக்குள்ள கேள்வியே மறந்துவோம் போல. அதாவது நான் என்ன சொல்றேன், இப்ப கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தப்போ நாமே எல்லாம் ஊரடங்கி இருந்தோம். தாக்கிட கூடாது நம்மள. கூட்டம் கூட்டமா போய் எல்லாம் ஹக் பண்ணி அப்படியே கையை கொடுத்து எல்லாம் பேசி இருந்திருக்கலாம். ஏன் பேசல? ஏன் பேசல? ஏன்னா நோய் நமக்கு வந்துரும். அப்போ டாக் விஷயம் இப்போதைக்கு வந்து பரவலா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் குழந்தைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு எவ்வளவு பொக்கிஷமானவங்க. என்னடா படுத்துட்டானுங்க? இவ்வளோ நேசிக்கிறீங்க, இவ்வளோ பொக்கிஷமா இருக்கவங்க, அதை வந்து நம்ம நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்க வேண்டாமா? இவ்வளோ விஷயங்கள். அது மட்டும் இல்லாம குழந்தைங்க வெளியே விளையாடும் போது கடிச்சிருச்சு அப்படின்னா திடீர்னு இப்படி கடிக்கும். அவன் இன்னும் திருந்தலமாமா. அது நம்மளும் இந்த டாக் இஷ்யூ விட்டு வெளியே வந்துடலாம், இதுக்கு மேல இதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு நினைச்சாலுமே இவங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது நமக்கே ட்ரிகர் ஆகுது. டாக் விஷயம் இப்போதைக்கு வந்து பரவலா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் குழந்தைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு எவ்வளவு பொக்கிஷமானவங்க. இத்தனைக்கும் பாருங்க, அவங்களே தான் கேட்குறாங்க என் மேலே ஏன் இவ்வளோ கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த ஆங்கர் ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாப்புல, ஒரு நாய் வந்து குழந்தைய கடிச்சு கொதற வரைக்கும் பெற்றவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யாருக்கு தான் கோவம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க ஆரம்பித்தது எப்படி இருந்துச்சுன்னா, இல்லை லாஸ்ட் டைம் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் சொதப்பிருச்சு, இந்த வாட்டி பாருங்க நல்ல எக்ஸாம்பிளோட புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாய் பிரச்சனையை கொண்டு போய் கொரோனா கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், இப்போ கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தப்போ நாமே எல்லாம் ஊரடங்கி இருந்தோம். தாக்கிட கூடாது நம்மள. கூட்டம் கூட்டமா போய் எல்லாம் ஹக் பண்ணி அப்படியே கையை கொடுத்து எல்லாம் பேசி இருந்திருக்கலாம். ஏன் பேசல? பாத்தியா, உன் கணக்கு வேற மாதிரி இருக்கு, ஒப்பை கணக்கு வேற மாதிரி இருக்கு. ஏண்டா நாங்களே இந்த நாய் பிரச்சனையை இந்த சைஸ்ல தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இவங்க பாருங்க, நான் நாய்க்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அப்படி பார்க்காதீங்க, அதை கொரோனா சைஸுக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கடைசியில கொரோனாவை எப்படி அழிச்சாங்களோ அந்த மாதிரி இவங்க பேசியே நாயை இவங்க தான் அழிச்சிருவாங்க போல. குழந்தைகளை நாய் கடிச்சு கொதற வரைக்கும் குழந்தைங்க வெளியே விளையாடும் போது கடிச்சிருச்சு அப்படின்னா திடீர்னு இப்படி கடிக்கும். எல்லாத்தையும் விட மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரி கடைசியா ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாங்க பாருங்க. அது எப்படி நாய் ஒரு குழந்தைய திடீர்னு கடிக்கும்? ஒண்ணு அந்த குழந்தை அந்த நாயை நோண்டி இருக்கணும், அப்படி இல்லையா இந்த பெத்தவங்க இந்த குழந்தைய எதுக்கு ரோட்ல தனியா விடுறாங்க? இந்த மாதிரி பெத்தவங்க மேல குழந்தை மேல சமுதாயத்து மேலதான் எல்லா பிரச்சனையும் இருக்குதே தவிர்த்து கடைசி வரைக்கும் நாய் மேல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுனது மட்டும் இல்லாம இப்படி நியாயமான கேள்வி கேட்டதுக்கு எதுக்குங்க என் மேல ஹேட்ரட் வருதுன்னு வர கேக்குறாங்க. குழந்தைங்க வெளியே விளையாடும் போது கடிச்சிருச்சு அப்படின்னா திடீர்னு இப்படி கடிக்கும். டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். ஓய் என்னடி பண்ற பொண்டாட்டி? மிஸ் யூ, லவ் யூ. ஷூட்டிங் வந்துட்டேன், மேக்கப் போட்டுட்டேன், பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். யார் என்ன சொன்னாலும் நம்பாத, என்றைக்குமே உனக்கு நான் தான், எனக்கு நீ தான். பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ. மிஸ் யூ. சார் நான் எந்த தப்பு பண்ணல சார். எப்போ பார்த்தாலும் பயந்தினே கெட்ட போட்டிருக்காரு, மேல பர்ஃபார்ம் பண்ண கூப்பிடுறாங்க. மாதம்பட்டி ரங்கராஜோடைய லீக்டு வீடியோவை நிறைய பேர் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதை எதுக்காக அந்த செகண்ட் ஒய்ஃப் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் என்கிட்ட கொஞ்சிட்டு இப்போ வந்து எனக்கு கழட்டி விட்டுட்டாரு அப்படிங்கிறதுக்காக தான் அதை ரிலீஸ் பண்ணாங்க.
அதை எடுத்து நிறைய பேர் ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம லாஸ்ட் டைம் கூட பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம குறைஷி கூட ரீக்ரியேட் பண்ணியிருந்தாப்புல. சரி ரைட், ஏதோ ஃபன்னா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ யாரெல்லாம் கேஸில் மாட்டுறாங்களோ அவங்க எல்லாரும் இது ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓய் என்னடி பண்ற? பொண்டாட்டி மிஸ் யூ. കാഫി കളിച്ചു, ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് കളിച്ചു. கேலண்டர்ல தேதியை பாரு, முடிஞ்சா என் கூட மோதிப்பாரு. எவ்வளவு சென்சிட்டிவான இஷ்யூ இது. ஒரு பக்கம் இதை ஃபன்னா பார்த்தாலும் இன்னொரு பக்கம் சம்பந்தப்பட்டவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது தான் அது எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறது புரியும். இப்பெல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இந்த ரீலை எடுத்து நான் அதை ரீக்ரியேட் பண்ணி சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் மாதம் பட்டியே எல்லா கமெண்ட் கீழேயும் போயிட்டு அதை என்கரேஜ் பண்ற மாதிரி கமெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இதெல்லாம் நம்ம எப்படி ஸ்போர்ட்டிவ்னு எடுத்துக்கிறதுனே புரியல. இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. பட் அந்த ஸ்கிரீன் பிளே ரொம்ப ரேசியா, லைக் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அடுத்தது என்ன நடக்கும். சோ அது எப்படி சார் நீங்க எழுதுனீங்க? நான் ரொம்ப போரா எடுத்தா நீ பாப்பியா? சார் பார்க்க மாட்டேல்ல, நீங்க கூப்பிட்டுருக்க மாட்டீங்கல்ல, இவ்வளவு கைத்தட்டு வந்திருக்காதுல்ல. ஸோ ரேசியா தான் எழுதுன வழி இல்லை. அதாவது லோகேஷ் கனகராஜ்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அவர் நிறைய பேச மாட்டாப்புல, அவருடைய படம் தான் பேசும் அப்படிங்கிற மாதிரி தான் இவ்வளவு நாள் இருந்துச்சு. ஆனா கூலி மாதிரி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மனுஷன் பேசுற பேச்செல்லாம் கேட்கும் போது காது கொடுத்து கேட்க முடியல. நான் ரொம்ப போரா எடுத்தா நீ பாப்பியா? பார்க்க மாட்டேல்ல. இல்லங்க நான் வெளில போறேங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லோகேஷ் கனகராஜுக்கும் கூலி ரிலீஸுக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய லோகேஷ் கனகராஜுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. அது எப்படிப்பட்ட டிஃபரன்ஸ் அப்படிங்கறத காட்டுறதுக்காகவே ஒரு சூப்பரான ரீல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், வாங்க காட்டுறேன். இது வந்து ஒரு பெருமையாக கூட சொல்லலாம். 6 படம் தான் பண்ணியிருக்கேன் இந்த 9 வருஷத்தில். பட் I've contributed so much to the industry and I've worked with 22 heroes. I've convinced them all. பாத்தீங்களா, அதாவது 9 வருஷத்துல 6 படம் தான் பண்ணியிருக்காராம். பட் இண்டஸ்ட்ரிக்கு எக்கச்சக்கமான கான்ட்ரிபியூஷனை நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மற்ற யாரும் சொல்லல, அவரே சொல்லிக்கிறார். 6 படம் தான் பண்ணியிருக்கேன் இந்த 9 வருஷத்துல. பட் I've contributed so much to the industry. பெருமையா சொல்லிக்க மாட்டீங்க தம்பி, கரெக்டா புடிச்சிட்டாரு. என்னைக்குமே நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கை மற்றவங்க எல்லாரும் புகழ்ந்து பேசி நம்ம கேட்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா மற்றவங்க யாரும் பேசல, அதனால நம்மளை பத்தி புகழ்ந்து பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே இதுதான். And I've worked with 22 heroes. I've convinced them all. குதிரையா என்னடா இது? ஐயோ கண்ணை பார்த்தாலே அவங்க எப்படி இருப்பாங்க? சவுண்ட்லயே போங்க. சவுண்ட்லயா? மேகலை, மணிமேகலை, என்னடா கத்துறது மெத்தை. இந்த காட்சியை பார்த்து எனக்கு கைய மோடல கால மோடல அப்படியே மிரண்டு போய் நிக்கிறேன். மெத்த கிடையாதுப்பா. பரவாயில்ல, இன்னொரு விதமா சவுண்ட் கொடுங்க. பூ ஃபர்ஸ்ட் நைட் டெக்கரேஷன். ஐயோ வேற மாதிரி இருக்கு பாருங்க, ஊரே கேட்டு யாருப்பா அது? ஐயோ இத கண்டுபிடிக்காம விடக்கூடாது. டிஃபரெண்டா சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுத்துட்டே இருக்கணுமா? ஆமா. விளங்கும்டா நாரப்பயல. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நார்மல் ஷோ தானா இல்ல அடல்ட் ஷோவா? எவனாச்சும் ஒருத்தன் குடும்பத்தோட உட்கார்ந்து இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மனுஷன் வந்து இப்படி கத்திக்கிட்டு இருந்தா அவன் நிலைமை என்னடா ஆகுறது? கத்துறது மெத்தை. ஐயோ வேற மாதிரி இருக்கு. இதுக்கென்ன ரொம்ப காரமா இருக்குது, தண்ணி எடுத்துட்டு வா. கரும்பு ரிமோட் வர மாடு துளைய மாட்டேங்குது. இதுல வேற நடுவுல மணிமேகலை வந்து ஐயோ இது வேற மாதிரி போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாடுலேஷனை கேட்டு போதும்டா இதுக்கு மேல வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்ட போறாங்கன்னு சொல்லி பார்த்தா இதை விடக்கூடாதான், டிஃபரெண்டா சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க வர சொல்றாங்க. ஐயோ வேற மாதிரி இருக்கு, இத கண்டுபிடிக்காம விடக்கூடாது. டிஃபரெண்டா சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. அதாவது டெலிவிஷனுக்குள்ள காம்படிஷன் இருக்குதான், எப்படியாச்சும் டிஆர்பியில் மேலே வந்துடணும்னு நீங்கள் துடிக்கிறதெல்லாம் எங்களுக்கு புரியுது. பட் இருந்தாலும் டிஆர்பியில் மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இவ்வளவு கீழே வரணும். உன்னைய பத்தி நான் கூட என்ன நினைச்சுக்கிறேன், நீ உடம்பு சீப்பாளா இருந்திருக்க. பாவம் அவரே குழப்பத்தில் இருக்காரா? 2026 தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கு? தளபதி. தளபதி எதனால அவர் ஆதரிக்கிறீங்க?
நாங்க இப்ப இல்ல அவர் துல்லாதமா துல்லம் படம் தெரியல அதுல இருந்து எங்களுக்கு அவர் பிடிக்கும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவிடா. அது யாரு கேட்டனாக்கா சிம்ரன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. சோலி முடிச்சு நாங்க வந்து தளபதி நிக்கிறோம். ரெண்டாவது வந்து அவரு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா பேசுவோம். தளபதி தான் ஓட்டு போடுவேன். ஆமா நான் போடுவேன். நாம் தமிழ் நான் போடுவேன், கண்டிப்பா போடுவேன். அவரு தான் போடும், வேற யாருக்கு போட முடியும்? நாம் தமிழ், நாம் தமிழ். தளபதி ஓட்டு போடுவோம். கட்சி பேர் ஏன்னு சொன்னா அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நாம் தமிழ், அதான் நாம் தமிழ் தானே அது. அதான் ஏன்னு சொன்னா நான் போடுறேன், என் பங்காளி மொத்த பேரும் அதான் போடுவோம். எங்க இருந்தியா புடிச்சிக்க இந்த மனுஷனை? எந்த ஒயின் ஷாப் வாசல்ல புடிச்சிக்க? தளபதின்னு நல்லா தான் ஆரம்பிச்சாப்ல, திடீர்னு சிம்ரனு, நாம் தமிழரு, யானை கட்சின்னு சொன்னது மட்டும் இல்லாம எங்க அங்காளி பங்காளி அம்பிட்டு பேரும் அந்த சின்னதுக்கு தான் ஓட்டு போடுவோம் வேற பேசிட்டு இருக்காப்ல. இவரு குழப்பினது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க. எனக்கு இருக்கிற குழப்பம் என்னன்னா, அப்படி என்ன பிராண்டை வாங்கி இவர் அடிச்சிருப்பாரு? தளபதி தான் எங்களுக்கு முக்கியம். தளபதி தான் ஓட்டு போடுவேன். ஆமா நான் போடுவேன். நாம் தமிழ் நான் போடுவேன், கண்டிப்பா போடுவேன். தளபதியை பிடிக்கும். ஆமா பிடிக்கும். தளபதி ஓட்டு போடுவேன். கட்சி பேர் ஏன்னு சொன்னா என்னடா இது பட்டசாராயமா? காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்துல லேடிஸ் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா நீ ஒன்னும் வேணாம், வேலைக்கெல்லாம் போக வேணாம், நீ வீட்டுல இரு, பொண்டாட்டி வீட்டை கவனிச்சுக்கிட்டு பிள்ளைங்களை நல்லா பாத்துக்கணும், 3 வேளை சமைச்சு போடு, நீ பாத்துக்கோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அது ஒரு அதை வந்து ஒரு அடிமைத்தனமா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா என்னை பொறுத்தளவுக்கு அது ஒரு நல்ல ஜாலியான வாழ்க்கை. ஆடு தானா வந்து தலையை குடிக்குது, கறி போட்டுலாம். நீங்க வந்து வீட்டுல இருந்து பாரு, 3 வேளை நல்லா சமையல் மட்டும் பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச சீரியல்ஸ் எல்லாம் 6 மணில இருந்து நைட்டு 10 மணி பார்த்துட்டு, குழந்தை இருந்தா குழந்தைய பார்த்துட்டு, நோ பிரஷர். அதுக்கு மட்டும் தானா? இல்ல புருஷன் துணி எல்லாம் தோச்சு போறதுக்கு, கை கால் அமுக்கிறதுக்கு, முதுகு தேய்க்கிறதுக்கு. நீங்க தான் கேட்டா பொம்பளைங்க என்ன வேலைக்காரங்க நினைச்சிட்டீங்களா? சம்பாதிக்கணும், ஓடணும், அடுத்த லெவலுக்கு போகணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பணம் வாங்கணும், சொத்து வாங்கணும், அதுக்கப்புறம் குடும்பத்தை பார்த்துக்கணும், இஎம்ஐ கட்டணும். இந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் எல்லாமே கேர்ள்ஸுக்கு வந்து இல்லாமல் இருந்ததுன்னா ஜாலியாக இருந்தாங்க. பட் அதை நான் சரின்னு சொல்ல வரல, காலத்துக்கு ஏத்தாப்புல எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஐயோ படுத்துறானே. பட் இப்போ வந்து நிறைய ஆண்களுக்கு அந்த மென்டாலிட்டி வந்துருச்சு. டு பி ஹானஸ்ட், எனக்கே வந்து இந்த மாதிரி காலைல ஒரு இடத்துக்கு போகணும், ஷூட்டிங் போகணும், அப்படியே டயர்டாக இருக்கும், அங்கே போகணும், அப்புறம் இது அதுக்கு வந்து அழகாக நிம்மதியாக வீட்டிலே இருந்தோமா சமையல் மட்டும் கற்றுக்கிட்டோன்னா ஓகே. அதனால் நானே இப்போ வந்து ஆன்லைன்லலாம் யூடியூப்ல இந்த ஆன்டிஸ்லாம் போடுவாங்களே வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த சமையல் குறிப்பு, அந்த குறிப்பு, இந்த விஷயங்கள்லாம். ஏன்னா மெயினாக வந்து ஆண்கள் டிபெண்ட் ஆகிறது வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப ஒரு முக்கியம். ஸோ அது மட்டும் நாங்கள் கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோ, எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சோம். நாங்களே வீட்டில் எங்களை டேக் கேர் பண்ணிப்போம். தூங்குற மாதிரி ஈஸின்னு நினைச்சியா? கஷ்டம்டா. எனக்கு தெரிஞ்சு அந்த மனுஷன் அடிச்ச அதே பிராண்ட் சரக்கை தான் வாங்கி இந்த மனுஷன் அடிச்சுட்டு பேசிட்டு இருக்காப்லன்னு நினைக்கிறேன். எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டாரு பாருங்க. வீட்லயே இருந்து 3 வேளை சமைச்சு போட்டு சீரியலை பார்த்துட்டு குழந்தைங்களை பார்த்துட்டு ஜாலியா இருக்கலாமே. வெளியே போய் வேலை இல்லை அப்பா எவ்வளவு பிரச்சனை. ஒன்றும் இல்லை, வெறும் ஒரு 6 மாசத்துக்கு எங்கேயும் போகாம வீட்லயே இருந்து 3 வேளை சமைச்சு போட்டு சீரியலையும் பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிட்டு இருந்து பாருங்களேன். அப்ப தெரியும் எது ஈஸி எது கஷ்டம்னு. அப்பா சொல்லு, என்னாச்சு? முடியல. விஜய் சார் மாதிரி ஆக்டிங்லாம் போயிட்டு ஃபியூச்சர்ல வந்து அவர் எப்படி டிவிக்கு ஆரம்பிச்சிருக்காரோ அந்த மாதிரி நீங்க டிவிக்கு அந்த மாதிரி ஒரு அரசியல் அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் இருக்கு மேடம். நான் நல்ல ஒரு பேச்சாளர். நிறைய பேர் எனக்கு சொன்னதே பெரிய அரசியல் வருவோம். இப்போதைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது டிவிக்கு ஜாயின் பண்றதுக்கு, பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? ஆப்பர்ச்சுனிட்டியா சொல்ல முடியாது சார். விஜய் சார் வந்து சப்போஸ் ஓப்பனா பேசினா நான் கண்டிப்பா அவரே வந்து டைரக்டா கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா போகலாம். வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இந்த ஆங்கர்ஸ் பார்த்தாலும் எனக்கு இப்போ வெறுப்பு வருது. ஏன்னா இந்த ஆள்கிட்ட என்ன கேள்வியை கேட்கணும்னு தெரிஞ்சு கேட்கணும். எதை கேட்டாலும் அந்த மனுஷன் எப்படி பேசுவாருங்கிறதுலாம் இப்போ நமக்கே தெரிஞ்சு போச்சு. கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் உதைக்கணும். இவரை முதல்ல இன்டர்வியூ எடுத்தது யார் சார்? சார் இவனை புலந்தோம்னா நாட்டுல இவனை மாதிரி வரக்கூடிய எவனும் வளர்த்து விட மாட்டாங்க. ஒன்னும் இல்லை, நிலாக்கு போறதுக்கு 2 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல ஒருத்தருக்கு காய்ச்சலாம், அதனால அவருக்கு பதிலாக நீங்க போக முடியுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கூட அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, 50 பேர் வந்து எங்க வீட்டில் வற்புறுத்தி கேட்டாங்கன்னா கண்டிப்பா போயிட்டு வந்துருவோம்மா அப்படின்னு தான் பேசுவார். இவர் இப்படி பேசக்கூடிய ஆளுன்னு தெரிஞ்சு எப்பரா இவர்கிட்ட இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்குறீங்க? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது டிவிக்கு ஜாயின் பண்றதுக்கு, பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? ஆப்பர்ச்சுனிட்டியா சொல்ல முடியாது சார். விஜய் சார் வந்து அவரே வந்து டைரக்டா கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா போகலாம். அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க தான் இன்டர்வியூ யாரை எடுக்கிறோன்றதுக்குன்னு ஒரு மேட்டர் இருக்கு. ஆன் ஹீரோ மெட்டீரியல் டெலிவிஷன்ன்றது எல்லாருக்குமே இருக்கும். உதாரணத்துக்கு வந்து
சில பேர் நம்ம பெரிய டேலண்ட்னு உண்மையிலேயே நம்புவாங்க. அதெல்லாம் ஒரு டெலிஷன் தான். நடிப்பு அரக்கன் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க முத கொண்டு சொல்றாங்கன்னா நம்ம வந்து ஆணித்தரமா நம்புவாங்க. நம்ம நடிக்கிறோம், நம்ம நடிப்பு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, என்ன எப்படி பாராட்டுறாங்க தெரியுமா அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு தனியா பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கண்ணா. வாட்டர்மெலன் ஸ்டார் வாட்டர் வாட்டர் வாட்டர்னு சொல்லிட்டு அது பாக்குற எல்லாருக்குமே தெரியும். இல்ல இன்னைக்கு இன்ஸ்டா காலத்துல நிறைய இருக்கு. அவங்க பிலீவ் பண்ணுவாங்க நம்ம பெரிய ஸ்டார் பயங்கரமா நடிக்கிறோம், அந்த ஆர்டிஸ்ட் 10 டேக் எடுத்து என்னால ஒரு டேக்ல நடிக்க முடியும்னு நினைப்பாங்க. பேசிக்கா நம்ம ஆக்டர்னால ஒரு ஷாட் தான் எடுப்பேன், ரொம்ப நேரம்லாம் எடுக்க மாட்டேன். இப்ப ஒண்ணும் இல்ல 3 ஃபிலிம்ல தனுஷ் சூசைட் சீன் இருக்கு, சிங்கிள் ஷூட் தான். அது உண்மை கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு டெலிஷன் தான். பாத்தீங்களா, கடைசியில ஏஆர் முருகதாஸே அந்த மனுஷனை பத்தி இன்டைரக்டா பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. அதுலயும் ஏஆர் முருகதாஸ் திவாகரை பத்தி தான் பேசுறாருன்றதை எப்படி கன்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஆங்கர் கொடுத்த ரியாக்ஷன்லயே கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அது போக இன்ஸ்டாகிராம் சிங்கிள் டேக்கு பெரிய நடிகர், இதெல்லாம் இப்ப இன்ஸ்டாகிராம்ல வேற யாரு பேசிட்டு இருக்கா? தட் ஒன் அண்ட் ஒன்லி திவாகர் மட்டும் தானே. காலேஜ் சேர்மனே ஆடி போயிட்டாரு. மதுரை இவ்வளவு திறமையா இருக்கானே அப்படின்ட்டு உங்களை பார்த்தா. ஆமா ஆமா. இப்போ உங்க பேர்லயே அரசியல் இறங்கி இருக்காரு விஜய். ஓகே. சோ சக்தி திருமகன் விஜய் தொடங்குற மாதிரி புரியல, நீங்க எனக்கு பொறுமையா கேட்டா எனக்கு புரியும். விஜய் அவர்கள் இதே மாதிரியான அரசியல் தான் தொடங்கி இருக்காரு. சோ நீங்க வர பாணியில் தான் விஜயும் மேடைக்கு வராரு. ஆமா, ஒயிட் ஷர்ட் போட்டது அதே மாடல்ல தான் இருக்கு, கருப்புப்பா. சோ உங்களை ஆளாக்க முதல் தொடங்கின எஸ்ஏசி தான். ஆமா. சோ அவருக்கு இந்த அரசியல் அதே மாதிரியான கதைகளா இருக்குமா தம்பி? எனக்கு இன்னும் புரியல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம். இல்ல சார், அரசியல் நான் நேருமே பதில் சொல்றேன், ஓகேவா? ஆனா நீங்க புரிய மாதிரி மட்டும் கேளுங்க போதும். இல்ல, விஜய் அரசியல் மாதிரி இருக்குமா வருங்காலத்தில்? இந்த படத்துல இருக்க விஜய் அரசியல் இது வந்து நான் அரசியல்வாதி இல்லப்பா, நான் புரோக்கர். இந்த படத்துல புரோக்கரா வேற சார், நான் புரோக்கர் தானே. ஐயோ ஐயோ, எதையாச்சும் வித்தியாசமா கேள்வி கேட்கிறேன் அப்படிங்கிற பேர்ல எதையாச்சும் கேட்க வேண்டியது. இந்த அரசியல் அதே மாதிரியான கதைகளா இருக்குமா? எனக்கு இன்னும் புரியல. ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுறது. எனக்கு தெரிஞ்சு அந்த ரிப்போர்ட்டருடைய ஆரம்பம் மட்டும்தான் கரெக்டா இருந்துச்சு. அரசியலுக்கு வந்து நடிகர் பேர்லயே உங்க பேர் இருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அது ஓகே. ஆனா அதுக்கப்புறம் கருப்பு சட்டை போட்டு உட்கார்ந்துருக்க மனுஷங்கிட்ட வெள்ளை சட்டைங்கிறாப்புல அரசியலுக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே கிடையாதான், அதை போய் அரசியலை வச்சு பேசிக்கிட்டு இருக்காப்புல. அந்த மனுஷன் புரோக்கரியா நானு அப்படின்ட்டு இருக்காரு. கோடியில் ஒருவன் பிரஸ் மீட்ல கேட்க வேண்டிய கேள்வியை கொண்டு வந்து இந்த படத்துல கேட்டுட்டு இருக்காப்புல அந்த ரிப்போர்ட்டர். நீங்க எல்லாம் சரியா இருக்கீங்க, இன்னைக்கு நான் சரியில்லை. நம்மளும் எனக்கு தெரிஞ்சு இந்த அமலா சாட்சியோடைய வீடியோவை எல்லா ரீல்ஸ் ரியாக்ஷன்லையும் பார்க்க தான் செய்கிறோம். ஏதாச்சும் ஒரு ரீலாச்சும் வித்தியாசமா வந்துருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசி வரைக்கும் மண்டையை ஆட்டுறதை தவிர்த்து வேற எதுவும் பண்ண மாட்டாங்களேப்பா. அந்த எதிர்பார்ப்பு வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன். அதான் அந்த புள்ள ஒரே ரியாக்ஷனா எல்லா வீடியோலையும் கொடுத்துட்டு இருக்குன்னு நீயே சொல்றல. அதனால இதுக்கப்புறம் அந்த புள்ள வீடியோவை ஓ ரீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோல இன்க்ளூட் பண்ண மாட்டியாடா அப்படின்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. வாட் இஃப் பாலிமர் ரஞ்சித் சிங் ஃபார் காஞ்சனா? கொடிய வண்ணின் கதைய முடிக்க, கொரவளைய தேடி கடிக்க, நாறு நாரா உடம்ப கிழிக்க, நடு தெருவில் செதற அடிக்க, என் சூற காத்த போல வராடா, ஹேய் சொடுக்கு போட்டு அழிக்க வராடா, ஆணும் பெண்ணும் கலந்து வராடா, உன்னை பிரிச்சு மேய எழுந்து. ஏய் எப்படிரா, உண்மையிலேயே அந்த மனுஷன் வாய்ஸ் மாதிரியே இருக்குது. ஒருவேளை அவர் தான் உண்மையிலேயே இதை பாடினாரா? கொடிய வண்ணின் கதைய முடிக்க, கொரவளைய தேடி கடிக்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, நியூஸ் ரீடிங் மட்டும் கிடையாது, சிங் ரீடிங் கூட பக்காவா பண்றாப்ல. என் சூற காத்த போல வராடா. மம்மிஸ் கவுண்டர் சன் டோட்டல் டேமேஜ். அன்பை ராஜா, அன்பையே உன்ன இருக்குதில்ல. இந்த வாரம் சாக்ஸ் கஸ்குனா அடுத்த வாரத்தை கஸ்கி வைக்குவா. சமாளிக்க புரியாத ராஜா, வாமா. ஒய்ஃப் சொல்ல வேண்டியது ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப்லாம் தேவைப்படுது, நீங்க பண்ண வேண்டியதுன்னு சொல்லலாம், ஏன் சொல்ல மாட்டீங்க? அவங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிருந்தா நம்ம கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி சொல்லலாம், பெப்பர் போட்டு இருந்துக்கலாம். சரி இப்போ வந்து நம்ம அவங்க இஷ்டமா தானே போட்டுக்கினாங்க. வாழ விடுமா? சுகரும் போட முடியல, பெப்பரும் போட முடியல, அப்படியே இப்படியே இருக்கிறாங்க. ஏன் சமஸ்தானம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ, இதெல்லாம் சொல்லலாம் தானே சார். இங்க ஒத்துன்னு போயிடுவாங்க, மேல போயிட்டு அவர் படுக்கணும் இல்லையா அங்க தலை வச்சு. மல மல மல
விடுவாங்களா சொல்லுங்க என்ன சொல்றது? தலைக்காணிக்குள்ள பூரா ஏறிடும் காதுல. எந்த ஒரு ஸ்லாங்கடா இது? ஸ்லாங்க கேட்கறதுக்கே சூப்பரா இருக்குதே. உங்க வாயை தூக்கி என் காதுல வைங்களேன், காதுல வைங்க. மேல போயிட்டு அவர் படுக்கணும் இல்லையா அங்க தலை வச்சு? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. பொண்டாட்டி பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அம்மா கிட்ட வாய் திறந்து கூட சொல்ல முடியாம தவிக்கக்கூடிய பையன். என்ன காரணம்னா, அம்மாவா பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்தியா நீ தானே பார்த்து கட்டி வச்சா, இப்ப என்ன பண்றா பாத்தியான்னு கேட்டுறலாம். ஆனா இந்த மனுஷன் லவ் மேரேஜ்ல பண்ணிட்டு வந்திருக்காரு, அதனால வாயவே திறக்க முடியல. இன்னொரு பக்கம் நீ தானே கூட்டு வந்த, தேவைதான்டா, அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மானு ரெண்டு பக்கமும் அடி வாங்குறது யாரு? நம்ம பையன் தான். மத்திரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. ஆக்சுவலா இந்த சீன்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை எத்தனை பேர் கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். முதல்ல அவரை பேச சொல்லுங்க. அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. சூப்பர் ஸ்டார் கையில ஒரு பட்டத்தை அப்படியே சுத்திட்டு வந்து நம்ம நயன்தாரா தலையில வச்சாங்க இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, சூப்பர் ஸ்டார் பட்டத்தை லேடி தலையில் வைத்ததால் அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாராம். ஓ, நீ அப்படி வரியா? Who invented this? Untuk di sebelah sini dia akan menjadi luar biasa. என்ன கன்றாவிடா இது? இந்த சின்ன பிள்ளைங்கலாம் ஷூல லைட் போட்டு சுத்தும் பாருங்க, அந்த மாதிரி ஜட்டியில லைட். உட்காரும் போதெல்லாம் ஜட்டியில லைட் எரிஞ்சா அம்பிட்டு பேர் நம்மளதான்டா பாப்பாங்க. என்னடா அது வண்டியில லைட் எரியுது? அது மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சியா? மின்மினி பூச்சிக்கு பெடக்ஸ்ல பல்ப் எரியும்ல, அந்த லைட். சோ அவ்வளவுதான் வீடியோ. நீங்க இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துரும். சோ மீடியம் மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். Then bye from Shafi. Tata, bye bye and take care.